Hello guys, welcome back to Play Tamil episode. நம்ம ராயன் மூவியும் நானும் பார்த்துட்டேன் அண்ட் உண்மையாக சொல்லணும்னா படம் அல்டிமேட்டாக இருக்குது. சில இடத்துல அவங்க பயங்கரமான ஒரு விஷுவல்ஸை வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்காகவே இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் தேட்டர் கேட்டகிரியான மூவியாக மாறி இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ வைக்கல இந்த படத்தோட. ஓகே, ஃபர்ஸ்ட் லுக்லாம் செம்மையாக இருக்குது, ட்ரெய்லரும் நல்லா யூனிக்காக பண்ணியிருக்காங்க, மியூசிக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. அண்ட் ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த படத்தைன்னு பார்த்தேன். அண்ட் மேக்ஸிமம் நானும் நிறைய ரிவ்யூஸ் தமிழ் மூவிஸ்லாம் தரமாட்டேன். எனக்கு மூவி பிடிச்சிருந்தா மட்டும் நானும் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் இந்த ரிவ்யூ தரேன்னா சீரியஸ்லி படம் அல்டிமேட்டாக இருக்குது அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் ரிவ்யூவாகவே ஷேர் பண்ணுறேன். டோட்டல் 2 hours 30 minutes ஆன டியூரேஷன். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி வடச்சென்னை மூவி அண்ட் நம்ம அசுரன் மூவியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் சிமிலரான கான்செப்ட்ஸோடு உள்ள மிக்ஸ் ஆகும். ஆனால் இந்த படத்தில் நம்ம தனுஷை வந்து அப்படியே கொஞ்சம் பீக் லெவலாக வந்து காமிச்சிருக்காங்க. அது எனக்கு அல்டிமேட்டாக இருந்தது. ஆக்சுவலி இவரோட டைரக்ஷன் மூவி தான் அண்டு அதை வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ லைக் அந்த லுக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் நல்லவன் கிடையாது, ரொம்ப கெட்டவன் மோசமானவன், அந்த ஃபேஸ் கட் அப்படி தான் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரியும் வந்து நல்லபடியாக போகும். ஆக்சுவலாக ஸ்டோரி கொஞ்சம் பிளெயின் அண்ட் சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் சில இடத்துல சில பீக் மூமெண்ட்ஸ்லாம் வரும், மெயினாகவே ஃபைட் சீன்ஸில் தான். அதெல்லாம் பயங்கர மாசாக இருந்திருக்கு. ஸோ படத்தில் ரியலாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்லேருந்து அந்த விஷுவலாக வந்து படத்தை எப்படி காமிக்கணும்னு சொல்லிட்டு அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அண்ட் அதனால படம் ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. அண்ட் மேக்ஸிமம் பின்னாடி நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக்கே போட்டிருக்காரா. அண்ட் அவர் மியூசிக் வந்து அங்கே கொஞ்சம் டாப் நாச்சாக இருக்குது. எனக்கு ரொம்ப லைக் அந்த பாட்டில் அந்த ஒரு லைன் தான் வரும் பார்த்திங்கன்னா, அந்த உசிரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கொஞ்சம் பீக் லெவலில் பண்ணிட்டாங்க. ஸோ படம் வந்து நம்ம R-rated வெர்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த R-rated மாதிரி அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அது கொஞ்சம் லோக்கலான ஏரியா இருந்தனால அது ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து உள்ளே கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆக்ஷனில் கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஸ்லாஷர் சீனான கொஞ்சம் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த படத்தை R-ratedல கொண்டு வந்திருக்கு. அண்ட் பை த ஸ்டோரி கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். லைக் நம்ம தனுஷ் இருக்கார், அவங்களுக்கு 2 தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அவங்களாம் சேர்ந்து எப்படி ஒரு இடத்துல சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுட்டு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் சடனாக வந்து அங்கே லோக்கல்ஸில் ஒரு கேங் வார் ஆட்டம் ஒன்று போயிட்டுருக்கோமா. அண்ட் அந்த கேங் வாரில் எப்படி நம்ம ராயனோட ஃபேமிலி வந்து இன்வால்வ் ஆகிடுதுன்னு தான் கான்செப்ட்டு. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஆஸ் ஒரு ஸ்லோ பேர்ன் ஆன கேட்டகிரின்னு சொல்லுவோம். ஆனால் நல்லபடியாக இருந்தது. ஆக்சுவலி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரியை வந்து அப்படியே நல்லபடியாக கொண்டு போனாங்க. இந்த ராயன் கேரக்டர் எவ்வளோ யூனிக் ப்ளஸ் எவ்வளோ வெறித்தனமானதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செம்மையாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி கொஞ்சம் அப்படியே சொதப்புற மாதிரியே இருந்தது. என்னையா வேறு மாதிரி கொண்டு போகிறீங்க ஸ்டோரி, அது கொஞ்சம் லாஜிக்கில் கொஞ்சம் அங்கே ஹிட் ஆகலை. பட் ஓகே, இதான் உங்கள் ஸ்டோரி, இதான் உங்கள் காமிக்க கொண்டு வந்திருக்காங்க. அண்டு அதனால் அதை அப்படியே பார்த்தேன். பட் படத்தில் வந்து அதோட பிஜிஎம், அதோட ஸ்லோமோ விஷுவல்ஸ் அண்டு மெயினாகவே தனுஷோட ஒரு வாக் சீன் தான் பீக் லெவலில் இருக்கியா. இந்த வாக் ப்ளஸ் அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் லைட்டோட அண்ட் அந்த மியூசிக்கை போட்டு ஸோ ப்ளஸ் அவரோட அந்த ஃபேஸ் கட் அந்த லுக்கிலே வந்து அவரோட வில்லனிசம் தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் தேட்டரில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷுவல் எஃபர்ட்டான மியூசிக்கல் அப்படியே கெத்தான ஒரு மூவி தெரியுங்கன்னா கண்டிப்பாக இந்த ராயன் படத்தை பார்க்கலாம். அண்ட் நம்ம எஸ்ஜே சூர்யாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் பார்க்கும்போது ஏன்னு தெரியல, அது கொஞ்சம் ஒரு காமெடி ஃபன்னாகவே இருக்கும். சில சீன்ஸ்லாம் சீரியஸாக தான் பேசுகிறாரு, பட் அந்த மூமெண்ட்டில் வந்து அது நம்மளுக்கு அப்படியே ஃபன் காமெடி ஆட்டம் தெரியும். பட் மேபி அது அவங்க காமெடியாகவே கொண்டு போகலாம் தான் அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் நல்லபடியாக கொஞ்சம் டெலிவரியாக இருக்குது. ஸோ பை த வே எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்டர் கேட்டகிரியான மூவின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட பிஜிஎம் அண்ட் பேஸ்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் கேட்டு பாருங்கள், அதனால் நீங்கள் நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃபேமிலி பேஸ்டான மூவியான்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். ரொம்ப வல்கரான விஷுவல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. லேசாங்க அங்கே சில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க தான், ஆனால் ஃபேமிலியோட நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்டு இப்போதைக்கு ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும் நான் 9 out of 10 தருவேன். ஸ்லோ பர்னானதாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஆனால் நார்மலாக தான் இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்களும் ராயன் மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் எந்த மூமெண்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏன்னு தெரில, நம்ம தனுஷோட அந்த வாக் சீன்ஸ் லைக் பொறுமையாக வாக் பண்ணிட்டு வருவார் சில சீன்ஸ்லலாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது யூனிக்காக இருந்தது, நல்லபடியாக இருந்தது. அண்டு அவரோட ஒரு தனி ஸ்டைலுன்னே சொல்லாமல் இப்போது அந்த மாதிரி அவர் ஒன்று உருவாக்கிட்டாரா. ஸோ அந்த மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.
உசிரே